2026 யாருக்கு ஓட்டு போட விரும்புறீங்க? எங்க தளபதி தான் போடுவோம். எதுக்கு விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்? விஜய் அண்ணா எதுக்கு போடுறோம்னா எல்லாருமே விஜய் அண்ணா ரொம்பவே பிடிக்கும். அவரை படத்துன்றதுனால கிடையாது, எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா நாங்க விஜய் அண்ணா தான் ஓட்டு போடுவோம். 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம அண்ணன் விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க. எதுக்கு 2026 தேர்தல் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026 தேர்தல் மக்களுக்கு வந்து ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு பாதுகாப்பான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு அமையணும்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வந்து நீங்க ஓட்டு போடணும். விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போறதுனால இந்த விஷயம் எல்லாம் மாறும்னா என்னென்ன விஷயம்? கண்டிப்பா மாறும். பெண்களோட பாதுகாப்பு மாறும், வேலை இல்லாதவங்களுக்கு மாறும், பசங்களுக்கு படிப்புக்கு இந்த எல்லாமே கண்டிப்பா மாறும். எதுவுமே மாற்றங்க இல்லாதெல்லாம் கிடையாது, எல்லாமே மாறும். ஓகே, திமுக ஆட்சியில என்னென்னலாம் கொடுமைகள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவளுக்கு? என்ன நடக்குதுன்னா பெண்களுக்கு கண்டிப்பா அதுல பாதுகாப்பு கிடையாது. அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ரவுடிஸ் அதிகமா இருக்கு. எங்க பாரு குழந்தைங்க போனா கூட ரொம்ப வாலி கொடுமை அதிகமா இருக்கு. அதெல்லாம் அவங்க இருக்கிறதுனால இது வந்து திமுக ஆட்சியில மட்டும் தான் நடக்குதா இல்ல அதிமுக ஆட்சியில நடந்துதானே இருந்தது? எல்லாம் அவங்க இருந்த வரைக்கும் எல்லாமே நடக்குது. இப்ப தளபதி என்ன வராருன்றதுனால அது கண்டிப்பா நடக்காது. அதுக்கு எல்லாமே ஒரு முயற்சி கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. இல்ல அதிமுக ஆட்சியில நடந்தது இல்லையா, அதை பத்தி விமர்சிக்கவே இல்லையா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் அந்த திமுக ஆட்சியில தான் நடந்திருக்குது. 2026 தேர்தல்ல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு கண்டிப்பா விஜய் அண்ணா வரணும், அவங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணும். அதுதான் எங்களோட இது. இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கல்ல, அது அந்த திமுக கட்சியில தமிழ்நாட்டில் 24 லாக்அப் மரணம் நடந்திருக்குது. இதுல நண்பர் அஜித்குமார் வந்து அவருடைய மரணம் மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு, மீதி 23 தெரியாம, இதுக்கு முன்னாடி தெரியாத மரணங்கள்லாம் நிறைய இருக்குது. அதிமுக ஆட்சியில சொல்றீங்களா? திமுக ஆட்சியில சொல்றேன். திமுக ஆட்சியில ஏன் அதிமுக ஆட்சியில விமர்சனம் பண்ண மாட்டீங்க? அதிமுக ஆட்சியிலே நடந்தது, இது மாறி மாறி நடந்து கொண்டேதான் இருக்குது. இதுக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் எங்க தளபதி அவர்களுடைய தலைமையில இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் 2026 எங்க தளபதியுடைய ஆட்சி வரும். அவருடைய ஆட்சி காலத்துல நீங்க பாருங்க, பொதுமக்களும் பாதுகாப்பா இருப்பாங்க, எல்லாமே குழந்தையில இருந்து பெண்கள் வரலும் பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். அதுல இருக்கும், அவங்க தான் அப்படி காசு வாங்கிட்டு போடுவாங்க. இதுல தளபதி அண்ணன் இதுல காசெல்லாம் கிடையாது. அப்படி காசு வாங்குறவங்களா இருந்தா அவங்க மட்டும் வாங்கி அவங்க போடுவாங்க, நாங்கெல்லாம் போட மாட்டோம். சரி, ஓகே. தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026 தேர்தல்ல எப்படி எல்லாம் செயல்படணும்? எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். இதுல யாரும் ஒற்றுமையா கிடையாது. ஃபர்ஸ்ட் விஜய் என்ன சொன்னாரு? புரியல. விஜய் என்ன சொன்னாரு? விஜய் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் அவர்களை வந்து கண்டிச்சு இது சொல்றாரு. நீங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது, அது விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், எந்த போராட்டமா இருந்தாலும் எங்க தளபதி அவரு முன்னிறுத்து பண்றாரு. கிட்டத்தட்ட 8ஆம் மாசத்துக்கு மேல இந்த மாதிரி போராட்டத்தை நீங்க நிறைய பாப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க சொல்லக்கூடாதுங்க, அவங்க தாங்க சொல்லணும். தளபதி தான் எங்களுக்கு சொல்லணும். எங்களை வந்து தளபதி இதுவரை நல்வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களுடைய குரல்கள், மக்களுடைய பிரச்சனைகளை வீடு வீடா போய் கேட்க சொல்லியிருக்கிறாரு. இந்த ப்ராசஸை வந்து நாங்க பண்ணி கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நீங்க தமிழக வெற்றி கழக தோழர்களை பத்தி நீங்களே